ஆகாஷ் அடிபட்டு இருக்க விஷயம் தெரிஞ்ச உடனே பாக்கியாவும் செல்வியும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு ஆகாஷ் இருக்கிற நிலைமை பார்த்தோன்னே செல்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப பதறி போய் கதறி கதறி அழுறாங்க. இதனால பாக்கியா பார்த்தீங்கன்னா யாரா உன்னை பண்ணது எதுக்காக அடிபட்டு உட்காந்துருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க உன்னோட கோபி அங்கிளும் சரி நீ அண்ணாவும் தான் வந்து என்ன அடிச்சிட்டாங்க ஆண்டி. நான் எவ்வளோ சொல்லி கேட்கவே இல்லை. நான் வந்துட்டு நீ கால் பண்ணி நம்ம இனிமேல் ஒன்றும் பழக வேணாம் பேச வேணாம் நம்ம இனிமேல் படிப்பு மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு தான் நான் கால் பண்ணேன். ஆனால் அதை அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு வந்து என்ன அடி அடி நடிச்சிட்டாங்க. நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இது கேட்ட பாக்கியா பார்த்தீங்கன்னா செமக்கம் வந்துடுது. எதுக்காக இவங்க தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க நீ பாக்காச்சு பார்த்துக்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலியில் கூப்பிட்டு எதுக்காக உனக்கு தேவையில்லாத வேலை நீ என்ன போய் ரவுடி என்னத்துக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க அவன் எவ்வளோ திமிரு இருந்தால் நான் அவ்வளோ சொல்லியும் பார்த்தீங்கன்னா திருப்பி இனி அவன் கால் பண்ணியிருப்பான். அதனால தான் போய் பேசலாம் தான் போனான். அங்கே போனால் அவன் எங்களை பேச விடாத அவன் பாட்டுக்கு எடுத்து பேசிட்டு இருந்தான். அதனால தான் அவனை போட்டு அடிச்சுட்டு வந்தவன் அப்படின்னு சொல்ல ஏன்டா நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம அப்போ அடிச்சுட்டு வந்தேன் திமிராவை சொல்கிறேன் அதுவும் சரின்னு வேறு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியை பார்த்தீங்கன்னா இனி என்ன போட்டு நல்லா அடிக்கிறாங்க. அதனால் ஷாக்கிங்கான ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ஏய் எதுக்காக இப்போ உன் மகனை அடிக்கிற அவன் செஞ்ச வேலைக்கு பார்த்தீங்கன்னா அவனை கொஞ்சமாக என்ன தூக்கி வச்சு இது பண்ணிருப்பாங்க அதுக்கு தான் அவன் அடிச்சிருக்கான் அதுக்கு போய் நீ என்ன உன் மகனை அடிக்கிற வர வர பாக்கி இது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி சொல்ல நீங்கள் சும்மா இருங்க அத்தை உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம் என் மகனை நான் கண்டிச்சிட்டு இருக்கேன் நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல நீ வர வர சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன் எதுக்கு இப்போ அவனை அடிக்கிற அவன் செஞ்சதில் அப்படி என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கோபி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வர நீங்கள் சும்மா இருங்க அப்பாவுக்கு தான் இதில் மூல பங்கு இருக்கணும் நீங்கள் உச்சு பார்த்ததுனால தான் அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கான் நாளைக்கு போலீஸ் கேஸுன்னு ஆச்சுன்னா இவங்க என்னோட யார் சுத்தறது இவங்க வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிரும் இது உங்களுக்கு தேவையா நீங்கள் சும்மா இருக்கிறதும் பார்த்தா பசங்களை வேறு தூண்டி விடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லு என்ன அவன் இப்போ செஞ்ச வேலைக்கு இது பண்ண சொல்கிறேன் ஒரு 10 பாத்திரம் தேய்க்கிறனோட பையன் ஏன் பொண்ணு லவ் பண்ணுவான் அதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லு யார் சொன்னது அவன் 10 பாத்திரம் தேய்க்கிறான் இப்போ இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இதே நிலமையில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நாளைக்கு அவங்களோட ஸ்டேட்டஸும் உதவும் அப்போ எங்கே போய் இது பண்ணுவீங்க அதுவும் இல்லாத படிக்கிற பையனை போய் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க அது பெரிய வீரன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே அதுவும் செஞ்சு சரின்னு வேறு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களை வந்துட்டு ஒரு திட்டாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதுக்காக நீங்கள் இவனை அடிச்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் மகனை நான் அடிப்பேன் ஏதோ ஒன்று பண்ணுவேன் அது கேட்க நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்ல இவன் யாரா இவன் உன்னை பெற்ற வண்டி அது இருக்கும்போது நீ நான் கோபியை பார்த்து யாருன்னு சொல்லி கேட்குற அப்படின்னு நீ சரி கேட்க அதெல்லாம் வந்து அப்போ எப்போ எங்களெல்லாம் வேணாம் சொல்லி உதறி விட்டு போயிட்டாரு இப்போ என்ன பாசங்கிற மாதிரி வந்து நடிப்பார் நான் அவர் வந்து கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நான் அவர் கூட ஒன்று சேர்ந்துட்டு கொஞ்சணுமா அப்படின்னு சொல்ல அந்த பிரச்சனையோட இப்போ எதுக்காக இது எலியில் அடிச்சு அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி கோபி சொல்ல ஏன் மகனை நடிக்கிறேன் நீங்கள் யார் அது கேட்க அப்படின்னு சொல்ல நான் அவரோட அப்பா நான் கேட்காம வேறு யார் கேட்பாங்க இப்போ தான் உங்களுக்கு அப்பான்ற ஞாபகமே வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பார்த்தீங்கன்னா கோபி மேலே கோவப்படுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் பட்டன் எழுத்தாங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.